அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித லாரன்ஸ் திருத்தொண்ட விழா. யோவா நற்செய்தி நூல் பிரிவு 12 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 26 முடிய. அன்பார்ந்தவர்களே, இன்று புனித லாரன்ஸ் திருத்தொண்ட மறைசாட்சி விழாவை மகிழ்வாக கொண்டாடுகின்றோம். அன்று ரோமை திரு அவையிலே 7 திருத்தொண்டர்கள் பணி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களில் புனித லாரன்ஸ் மிகவும் சிறப்பான இடத்தை பெற்றிருந்தார். இவர் திருத்தந்தை புனித 2ஆம் சிக்ஸுவின் திருத்தொண்டராக பணிபுரிந்தார். திருத்தந்தைக்கு திருப்பலியில் உதவி செய்தார். நம்பிக்கையாளருக்கு நற்கருணை வழங்கினார். மேலும் திரு அவையின் சொத்துக்களை பராமரித்து பாதுகாத்து வந்தார். ஏழைகளுக்கு உதவி செய்வதில் தீராத ஆர்வம் கொண்டவர். கிபி 258ஆம் ஆண்டு கொடுங்கோல் மன்னன் வலேரியன் ஆணை பிறப்பித்தான். எல்லா கிறிஸ்தவர்களையும், குறிப்பாக திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களை சிறைபிடிக்கும்படி ஆணையிட்டான். அதன்பின் அவர்களை கொலையும் செய்தான். திருத்தந்தை புனித 2ஆம் சிக்ஸுவை திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்த பொழுதே கொன்றான். அரசன் இவரை வரவழைத்து இவரிடம் இருந்த கோவில் உடைமைகளை 3 நாட்களுக்குள் தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். இவரோ குருட, செவிட, முடவ முதலிய ஏழைகளுக்கு கோவில் உடைமைகளை பகிர்ந்து அளித்துவிட்டு அவர்களையே கூட்டமாக சேர்த்து கொண்டு அரசனை அணுகி, இதோ இவர்கள்தான் விலையுயர்ந்த கோவில் உடைமைகள் என்றார். மன்னன் சினங்கொண்டார். புனிதரை பிடித்து இரும்பு கட்டிலில் கிடத்தி அதன் அடியில் நெருப்பு மூட்டும்படி கட்டளையிட்டான். இவரோ சுடர்விட்டு எழுந்த நெருப்பின் கொடுமையை பொறுத்து கொண்டே மகிழ்வாய் இறைவனை புகழ்ந்தார். அப்பொழுது இவரது தலையின் மேல் ஒளி கதிர் தோன்ற அங்கு நின்றோர் அதை கண்டு மகிழ்ந்தனர். பின்னர் இவர் அரசனை நோக்கி, எனது உடல் ஒரு பக்கம் நன்றாய் வெந்திருக்கிறது, மறுபக்கம் புரட்டி போடும் என்று கூறி உயிர் துறந்து மறைசாட்சி முடிவெற்றார். அன்பார்ந்தவர்களே, வேத சாட்சியின் ரத்தம் விசுவாசத்தின் வித்து. என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் மாணவராக விரும்பி தம்மிடம் வந்தவர்களுக்கு ஒரு சோதனை வைப்பாராம். அச்சோதனையில் வெற்றி பெற்றவர்களை மட்டுமே மாணவராக ஏற்றுக்கொள்வார். ஒரு தொட்டியில் நீரை நிரப்பி மீன்களை நீந்தவிட்டு அத்தொட்டி நீரை உற்று பார்க்க சொல்வார். அங்கே என்ன பார்க்கிறீர் என்பார். நீரையும் அதில் நீந்து மீனையும் என்று சொன்னால் என் மாணவராக வந்து சேர்ந்து கொள்ள என்பாராம். ஆனால் என் உருவத்தை பார்க்க என்று எவன் கூறுகிறானோ அவனை ஒதுக்கி விடுவார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற எவரும் இப்படிப்பட்ட இதிலும் கடினமான சோதனைக்கு உட்பட வேண்டியவர்கள், உடைபட வேண்டியவர்கள், சிலுவையை வாழ்வாக்க வேண்டியவர்கள், எதிர்ப்பு, சமூக புறக்கணிப்பு, அங்கீகாரமற்ற நிலையை ஏற்றுக்கொண்டவர்களாய் இறைவாக்கினராக வாழ கட்டாயப்படுத்தப்பட்டவர்களாக விளங்குகின்றவர்கள். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். பிறரை உயர்வாக கருதி நான் பணி செய்கின்றேனா? என்னை இழந்து தியாகத்தோடு செயல்படுகின்றேனா? துன்பம் மற்றும் நெருக்கடி நேரத்திலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் பிறரை உயர்வாக கருதி பணி செய்யவும், எங்களை இழந்து தியாகத்தோடு செயல்படவும், துன்பம் மற்றும் நெருக்கடி நேரத்திலும் இறை நம்பிக்கையில் உறுதியாக வாழவும் வரம் தாரும். ஆமீன்.